ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி நம்ம யூடியூப்ல என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி ஒன்றும் இல்லைங்களா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எப்படி தேங்காய் சுட்டுறோன்னு சொல்லி பார்க்கலாங்க. தேங்காயில் மேலே இருக்கக்கூடிய நார்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி கத்தி வச்சு எடுத்தோம்னாவே ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடுங்க. அப்படி ஒரு சிலர் வந்து கீழே போட்டு கூட தேய்ப்பாங்க, அதுவும் சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. மேலே இருக்கக்கூடிய கண்ணில் வந்து ஒன்று லேசாக இருக்குங்க, அதை கத்தி வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடுங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணியை மாற்றிக்கலாங்க. அந்த தண்ணி வந்து பின்னாடி யூஸ் ஆகுங்க. இங்கே பாருங்கள், 4 குச்சி வந்து எடுத்து நல்லா சீவி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து 4 எடுத்துருக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணுங்க. கடலை சக்கரைலாம் போடும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முழுன்னு வந்து செஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து மஞ்சள் பூசிக்கலாங்க. இங்கே பாருங்கள், 4 தேங்காய்க்கு வந்து மஞ்சள் பூசியாச்சுங்க. அதே மாதிரி குச்சிக்கும் நம்ம வந்து மஞ்சள் பூசிட்டோம். இப்போ தேங்காய்க்குள்ளே வந்து அரிசி, கடலை, சக்கரை எல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. தேங்காய்க்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்து வச்சாச்சுங்க. அவளுங்க, இது வந்து எள்ளு, அரிசி வந்து பச்சை அரிசி வந்து எடுத்துருக்குங்க. இது வந்து நாட்டு சக்கரை, நமக்கு அது கூட வந்து கடலை எடுத்துருக்கோங்க. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து தேங்காயில் வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாங்க. தேங்காயில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லை இரும்பில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் தாங்க ஈஸியாக உள்ளுக்குள்ளே போகும். அடுத்தது வந்து கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நம்ம இது கூட வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் தண்ணி, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. கம்மியாக மட்டும் சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது வந்து சர்க்கரை போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு பொருள் போட்டதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துட்டாதாங்க நல்லா இனிப்பாக இருக்கும். அடுத்தது அவல் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக எள்ளு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கணுங்க. இந்த அளவு வர வரைக்கும் நம்ம சேர்த்துக்கணும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், 4 தேங்காய் ஃபில் பண்ணியாச்சுங்க. இந்த ஓட்டையிலே நம்ம குச்சி ரெடி பண்ணிடலைங்களா, அந்த குச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி டைட்டாக வந்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் தண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் லீக் ஆகாமல் இருக்கும். இப்போ தேங்காய் சுட ஆரம்பிச்சிடலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ எடுத்துக்க. தேங்காய் வந்து சுட்டாச்சுங்க. குச்சி வந்து தனியாக உடஞ்சிருச்சு. இப்போ வந்து சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிடலாங்க. தேங்காயெல்லாம் உடைச்சாச்சுங்க. சூப்பராக வந்து வந்துருச்சுங்க. சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.